சோர்ந்து விட்டாலும் வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்து கொண்டாலும் வியாதி வறுமையா சோர்ந்து விட்டாலும் வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்து கொண்டாலும் ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே, ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே. கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லையே, கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லையே. என் ஜபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். இன்னொரு முக்கியமான பண்ணிடுங்க. ஆனால் எல்லா ரிப்போர்ட்டும் நல்லா இருக்குது, இசிஜிலாம் நல்லா இருக்குது. சுகர் 270 இருக்குது, 200 வரணும் பிரச்சனை ஆகுது. 270 ஒன் டச் தான் பார்த்தாங்க, 270 தான். சரி எல்லா டெஸ்ட் முடிச்சு நீங்கள் என்றைக்கு 200 வருதோ அன்றைக்கி வந்துடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. வந்துட்டோம்பா. வந்துட்டு 4 நாள் பொறுத்து ஒரு டெஸ்ட் எடுத்தேன். இங்கே எடுத்தேன், இந்த பிளட்டு பாசிட்டிவில் எடுத்தேன் 250. சாப்பிட்ட பிறகு 280. என்னடா இது அப்படியே பயமாக பக்கு பக்குன்னு பயமாகிடுச்சு. இன்னும் ஒரு 4 நாள் பொறுத்து எங்கள் பிரதர் சொன்னார், இன்சுலின் போடு கொஞ்சம் குறையும்னார். இன்சுலின் போட்டேன். முருங்கை சாப், முருங்கை ஜூஸு, பாவக்காய் ஜூஸு, யாரார் என்ன சொல்கிறாங்களோ எல்லாம் குடிச்சு ரைஸே சாப்பிடல. கோதுமை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணேன். 4 முறை ரத்தம் குறைவே இல்லைப்பா. என்னடா பண்ணுறதுன்ட்டு கடைசியாக இங்கே 1ஆம் தேதி இங்கே ஜபத்துக்கு வரப்போகிறேன். கடைசி நாள் போயிட்டு நான் ஒரு டெஸ்ட் எடுத்தேன். பாசிட்டிவில் பார்த்தா 130. அப்பா 2வது ரேண்டமில் பார்த்தா 120, 118. அந்த ரிசல்ட்டோடு தான் இங்கே வந்தேன். இன்றைக்கி கடைசியாக நான் அந்த ப்ளட் டெஸ்ட் எடுத்துன்னு போகிறேன். இன்றைக்கி பேர் ஊழியர் ஐக்கியத்தில் கலந்துட்டு ஒரு ஜப குறிப்பை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட்டாயம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும்னு ஒரு விசுவாசத்தோடு வந்தேன். வந்துட்டு இங்கே ஜப குறிப்பு கேட்டேன். யாரெல்லாம் எனக்கு ஜபிச்சிங்களோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. கர்த்தர் ஜபத்தை கேட்டு இந்த அன்றைக்கி இங்கே 1ஆம் தேதி உங்கள் கூடவே இருந்து நான் சாப்பிட்டுட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போயிட்டு அந்த ரிசல்ட்டை பக்குன்னு எவ்வளோ ஜபம், எவ்வளோ சோத்திரம், பயம். அந்த ரிசல்ட்டை போய் காட்டினா அவங்க வாங்கி அப்படி வச்சுட்டாங்க. வச்சுட்டுமா நாளைக்கு ஒரு நாள் மருந்து விடுங்க, 3ஆம் தேதி வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க. சரி சுகர் பண்ணிச்சு. ஆப்ரேஷன் ஒரு டெய்லி வந்துச்சு. பண்ண தானே பண்ண போகிறாங்க. பண்ணிட்டாங்க. 3ஆம் தேதி காலையில் 6 மணிக்கெலாம் உள்ளே இருக்கணும்ட்டாங்க. எங்கள் பையன் வந்தால் நானும் அவங்கள 6 மணிக்குள்ளே போயிட்டு எனக்கு பின்னாடி நான் தான் முதற்கனி ஃபஸ்ட்டு ஓபி. முதற்கனி தான் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தேன். என் பின்னாடி 20 பேர் அனுப்பிட்டுக்கிறாங்க. எங்கள் பையன் வந்து மம்மி எல்லோரும் போகிறாங்கன்னா நீங்கள் இருக்கிறீங்கன்னா என்னை போய் படுமா வார்ப்பான்ட்டாங்க. அவங்க பிபி பார்த்தாங்க பாருங்கள் 198. எப்போயுமே நார்மலாக இருக்கும். மா நீ ரிலாக்ஸாக இரு, இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணணுன்னா ரிலாக்ஸாக இருக்கணும், இவ்வளோ பிபி எல்லாம் பண்ண முடியாது, இன்னொரு டேட் கொடுத்துருவாங்க. திரும்ப பக்கம் படுவிட்டாங்க. படுத்துனுங்கிறேன். ஒரு டாக்டர் வந்தாருமா, இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணால் ரிலாக்ஸாக எப்படி இருக்கிறது, என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. சர்க்கரைக்காவது வாய் கட்டலாம், இது பிபிக்கு என்ன பண்ணுறது, படுத்துனே இருக்கிறேன். அப்புறம் அந்த அம்மா சொல்லிச்சு, ஒரு அம்மா நீ அங்கேயே படுத்தபடியே எடுக்கிறேன் அந்த இசிஜி மிஷினு அந்த பிபி பார்க்குறதெல்லாம் கிட்ட எடுத்துகிட்டு வந்து படுத்துனே எடுத்தாங்க பாருங்கள். அந்த ஸ்டாஃப் ஆச்சரியப்படுறாங்க. அவ்வளோ ஜபம் எனக்கு உள்ளோ சோத்திரம் ஏசி நடத்தம் சொல்லிட்டு படுத்துனுக்கிறேன். ஸ்டாஃப் சொல்கிறாங்க, அம்மா பிபி குறையன்னு பார்த்தேன், இவ்வளோ சீக்கிரம் 121 வந்துடுச்சேன், ஏந்துங்க உடனே எனக்கு எல்லாம் கேப்பு போட்டு இட்டுன்னு போனாங்க. ரொம்ப தைரியமாக தான் போகிறேன். போய் ஒரு இடத்துல நாங்கள் படுத்தோம்பா. அப்பா அந்த படுத்தோம் பாருங்க, அழகாகுது, நல்லா ஏசி படுத்துக்க சொன்னாங்க. ஒரு அம்மா வந்து கண்ணை நல்லா போடுங்க, டைட்டாக அடிச்சு போடுனாங்க. படபல நமக்கு அனுபவம் இல்லையா, படபல சத்தம், ஒரே சிசர் சத்தம், ட்ரே சத்தம், பயமாகுது பக்கம் இன்னும். அப்புறம் வந்து அம்மா கண்ணில் ஒரு சின்ன ஊசி போடுறேன், ஆப்ரேஷன் ஊசி ஒன்று போட்டாங்கப்பா. அவ்வளோதான் தெரியும். இந்த இடம் அப்படியே ஒன்றுமே தெரில, வெளியே வந்துதா உள்ளே போச்சா தெரியல. உடனே எழுந்துருமானு கையை பிடிச்சிக்கிட்டே தேட்டருக்கு எடுத்து போயிட்டாங்க. தேட்டரில் போய் ஒரு 5 நிமிஷம் தாங்க. ஆப்ரேஷன்லாம் எனக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு நினச்சிக்கிறேன். 5 நிமிஷம் தான் படுக்க வச்சாங்க. அந்த இடம் என்ன ஆச்சுன்னு தெரில, எல்லாம் பண்ணுறது பேச தெரியுது. அப்படியே மருந்து விடுறாங்க. உங்களுக்குலாம் அனுபவம் இல்லை சொல்லி பயக்காட்டு அப்படியே மருந்து விட்டு வரல, இப்படி பண்ணுறாங்க. முடி பிடிச்சி இருக்கிற பார்த்தாங்க. 5 நிமிஷம் தான் அம்மா எழுந்துருமா ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சுட்டாங்க. ஏசுன்றோம் ஜபம் தான், ஏசுன்றோம் எவ்வளோ பயந்தனோ அவ்வளவோ எனக்கு அப்படி ஆகிட்டு உடனே அந்த இதில் பெட்டில் இறக்கி முடிச்சுட்டு வந்து கீழே எந்த ஃப்ளோரில் எடுத்து போனாங்க, என்ன பண்ணாங்க தெரியாது. இட்டுன்னு வந்து அட்டெண்டர் கிட்ட விட்டுட்டாங்க. 3 மணி நேரத்தில் எனக்கு இந்த கட்டை எடுத்து சொல்லிட்டாங்க. நான் ஒரு 21 நாள் தலைக்கெல்லாம் பிடிக்கக்கூடாதுனாங்க. முந்தின நாள் செக்அப் போனேன். எல்லாம் நல்லா இருக்குதுமா, ஆப்ரேஷன் சக்ஸஸ் உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு. கடைசியில் உங்களுக்கு முதற்கனி தானே என் பேர் அங்கே ஃபேமஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு பண்ண டாக்டர் நான் தான்,
நல்லா இருக்குது. சுகர் பிபி குறைச்சிக்கோங்க, ஒன்றும் பயன். எவ்வளோ பணங்கள் தேவைப்பட்டது, ஆனால் நீங்கள் 1000 ரூபாய் தாங்க கட்டினேன். 1000 ரூபாய் தான். மற்ற டெஸ்ட் எல்லாம் ஃப்ரீங்க. கண் ஹாஸ்பிட்டலு அரவிந்துன்னு ஏதோ நினச்சோன்னா நல்லா பண்ணுறாங்க. மறுபடியும் செக்கப் பண்ணேன், மறுபடியும் எல்லா டெஸ்ட்டும் பண்ணி மறுபடியும் 2 மருந்து ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. கொஞ்சம் எல்லாபடியாக கத்த ஜபத்தை கேட்டால் நீங்கள் எல்லாம் எனக்காக ஜெயிச்சிங்க. இந்த மாதிரி இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு ட்ராவல் இவ்வளோ தூரம் வந்துக்கிறேன். நான் பொறுமையாகவே இருந்தேன். முதல் நாள் செக்கப் முடித்தேன். நீங்கள் வெளியெல்லாம் போகலாம், ஆஸ்யூஷுவல் எல்லாம் பண்ணிக்கலாம், வெயிட் மட்டும் தூக்காதீங்க. நாங்கள் முதல்ல இந்த 1ஆம் தேதி போய் நம்ம சாட்சி சொல்லிடலாம். சபை நடுவில் கர்த்தருக்கு முன்னதாக நம்ம நேர்த்தி சாட்சி சொல்கிறேன். நீங்கள் ஜெபித்த எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் ஜபத்தை கேட்டு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். அதனால் கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அமைந்த சாட்சியை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். 22ஆம் வசனம். அவர்கள் என் ஆலோசனையிலே நிலைத்திருந்தார்களே ஆகில் அப்பொழுது அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்கைகளின் பொல்லாப்பையும் விட்டு திருப்புவார்கள். நாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். நாம் கர்த்தருடைய ஆலோசனையிலே நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலோசனையிலே நிலைத்திருந்தால் அப்பொழுது நாம் அவருடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவிப்போம். அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்கைகளின் பொல்லாப்பையும் விட்டு திருப்ப முடியும். அதுதான் இந்த வசனத்தில் பார்க்கிறோம். அவர்கள் என் ஆலோசனையிலே நிலைத்திருந்தார்களே ஆகில் அப்பொழுது அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவர்களை தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்கைகளின் பொல்லாப்பையும் விட்டு திருப்புவார்கள். இன்றைக்கு நாம் முதலாவது ஆண்டவருடைய ஆலோசனையிலே நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய ஆலோசனையிலே நாம் நிலைத்திருக்கிறது இல்லை. இரண்டாவது, அவருடைய வார்த்தைகளை சொல்லாமல் வேற கதைகளெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனால ஜனங்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளிலிருந்து அவர்கள் மனம் திரும்புவதில்லை. அவர்கள் என் ஆலோசனையிலே நிலைத்திருந்தார்களே ஆகில் அவர்கள் என் வார்த்தைகளை ஜனங்களுக்கு தெரிவித்து அவருடைய ஆலோசனையில் நிலைத்திருந்தால்தான் அவருடைய வார்த்தையை நாம் சொல்லுவோம். அவருடைய ஆலோசனை நிலைத்து இல்லை என்றால் அவருடைய வார்த்தையை சொல்ல மாட்டோம். ஏதாவது ஒரு கதையை விட்டுக்கிட்டு இருப்போம், எதை பற்றியாவது பேசின்னு இருப்போம். கர்த்தருடைய வார்த்தையை தெரிவிக்கணும் அவங்களுக்கு. அப்போது அவர்கள் தங்கள் பொல்லாத செய்கைகளின் பொல்லாப்பை விட்டு அவங்கள திருப்ப முடியும். கர்த்தருடைய வார்த்தை தான் எல்லாரையும் சரி செய்ய முடியும், திருத்த முடியும். கர்த்தருடைய வார்த்தை அல்லாமல் நம்முடைய வாய்ச்சாலங்களோ நம்முடைய அடுக்குமொழிகளோ நம்முடைய வேண்டாத வார்த்தைகளோ அவங்களை திருப்ப முடியாது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் கர்த்தர் நம்மிடத்தில் எதையாகிலும் பேச மாட்டாரா, என் பிரச்சனைக்கு ஒரு பதில் கிடைக்காதா, என்னுடைய வறுமைக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா, ஏதாவது ஒரு வார்த்தை எனக்கு வராதா என்று அவர்கள் வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லாமல் நாம் வேற எதையாயிலும் சொல்லிக் கொண்டிருப்போமானால் அது அவர்களுக்கு பிரயோஜனப்படாது. அவர்கள் மந்தமன்னமாகவே போவார்கள். கர்த்தர் என்னோடு பேச மாட்டாரா என்கிற கர்த்தருடைய வார்த்தைக்காக அவர்கள் வருகிறார்கள் கர்த்தரை தேடி.
ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை அல்லாமல் வேற எதையாகிலும் நாம் பேசிக்கொண்டு இருப்போமானால் அது அவர்களுக்கு பிரயோஜனப்படாது. கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நாம் சொல்ல வேண்டும். அதிலேயே 28ஆம் வசனத்தில் சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த கர்த்தருடைய வார்த்தையை குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 10 அதிகாரமாவது வாசிக்க வேண்டும். அந்த 10 அதிகாரம் வாசிக்கும் பொழுது எனக்கு கடனும் இல்லாமல் போயிடுச்சு, குறையும் இல்லாமல் போயிடுச்சு. அது மட்டுமல்ல, கர்த்தர் கிருபையினால பல சங்கீதங்களை மனப்பாடமாக சொல்ல கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இதை மனப்பாடமாக தினமும் சொல்லும் பொழுது எதை குறித்து கவலை வர மாட்டேங்குது. கையில காசு இல்லைன்னா கூட எதை குறிச்சும் ஒரு கவலையும் வர மாட்டேங்குது. என்னுடைய மகளுக்கு திருமணத்திற்கு 2 நாள் இருக்கிறது. அப்பொழுது என்னுடைய நண்பர், திருமண வேலைகள்லாம் எவ்வளவு செய்திருக்கிறீங்க, என்ன செய்திருக்கிறீங்கன்னு கேட்டார். நான் ஒன்றும் செய்யல, கம்முன்னு தான் இருக்கிறேன் அப்படின்னு. நான் எந்த ஒரு கவலையும் இல்லை, கையிலையும் காசு இல்லை. கையில் ஏறக்குறைய ஒரு 8000 ரூபாய் தான் இருந்தது. ஆனால் ஒரு கவலை இல்லை, ஒரு பாரமும் இல்லை எனக்கு. ஏனென்றால் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற வார்த்தையை நான் அறிக்கை செய்து கொண்டிருந்தேன். அது மட்டுமல்ல, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறபடினால எனக்கு அதை குறித்த ஒரு பாரமோ ஒரு கவலையோ இல்லாமல் என்னை கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா. திருமணம் ஆகிறதுக்கு 2 நாள் இருக்கும்போது எவ்வளோ குழப்பத்தில் இருப்பாங்க எல்லாரும், எதை எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லி. ஒரு குழப்பமும் இல்லாமல் நிம்மதியாக இருந்த ஆள் நான், கர்த்தர் கிருபையினால. அல்லேலூயா. காரணம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தையை நான் மனனம் செய்திருக்கிறபடினால, அவர் எனக்குள்ளே இருந்தபடினால எனக்கு எந்த கவலையும் இல்லாமல் இருந்தது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி கர்த்தர் எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அவரே எனக்குள்ளே இருந்தபடியினால எனக்கு எந்த கவலையும் இல்லாமல் இருந்தது. அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அதனால அந்த கவலைகள் எல்லாம் என்னை விட்டு நீக்கி இருக்கிறார். அந்த வசனத்தின்படி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. ஆகவே நாம் கர்த்தரிடத்தில் தெரிவிக்க சொல்லி இருக்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும்
தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நான் தேவனுக்கு தெரியப்படுத்தி விட்டேன், அதனால நான் கவலை இல்லாமல் இருந்தேன். அவருக்கு தெரியப்படுத்துறது இல்லை. நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர்களிடத்துல எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வருவோம். நம்முடைய பிரச்சனையை, நம்முடைய தேவைகளை எல்லாரிடத்துல சொல்லிக்கிட்டு வருவோம். ஆனா அவர்கிட்ட மட்டும் சொல்ல மாட்டோம். ஏன்னா அவர் தான் ஏதோ செய்ய முடியாதுன்ற நினைப்பு நம்மளுக்கு. எல்லாரும் செஞ்சிருவாங்க அப்படிங்கிற நினைப்பு. ஆனா செய்யக்கூடியவர், எல்லாவற்றையும் செய்யக்கூடியவராகிய அவரிடத்துல எல்லாவற்றையும் எனக்கு தெரியப்படுத்துங்கள் சொன்னவரிடத்துல நாம் தெரிவிக்கிறது இல்லை. ஆரம்பத்துல ரொம்ப பற்றாக்குறை எனக்கு, ஊழியத்தின் ஆரம்ப காலத்துல கடுகு இல்லை, எண்ணெய் இல்லை, எல்லாத்தையுமே சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட. நான் எனக்கு உதவி செய்யக்கூடிய தலைமை போதகர் ஒரு மாசத்துல எனக்கு கொடுக்கிறதை ஏதோ ஒரு காரணத்தினால மறதியாக விட்டு விட்டாரோ எப்படி எனக்கு தெரியாது. ஒரு மாதத்துல அவர் வெளிநாடு போயிருந்ததுனால அது தவறி போய்விட்டது. அப்பொழுதெல்லாம் நான் ஒரு இடத்துல போய் காட்டுக்குள்ளே 3 மணி நேரம் தேவ சமூகத்தில் காத்திருப்பேன். அந்த மாதத்துல எனக்கு ஒரு குறைவு இல்லாமல் ஆண்டவர் நடத்தினார். அல்லேலூயா. அப்பதான் தெரிஞ்சுக்கினேன், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சங்கீதம் 34:10 சொல்லி இருக்கிறது. என் வாழ்க்கையில நிறைவேறும் பொழுது நான் அது உண்மை என்று கண்டுகொண்டேன். அல்லேலூயா. அநேக விசுவாசிகளோ ஊழியர்களோ இந்த குறைச்சல் எனக்கு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை நான் அவர்களுக்கு சொல்லுவேன். இந்த வசனம் பொய்யா, நீங்கள் பொய்யா, எது பொய் என்று சொல்லி கேட்பேன். ஏனென்றால் வசனம் ஒருபோதும் பொய்யாகாது. ஏன்னா அது தேவனுடைய வார்த்தை. அதை நான் கண்டுபிடித்தேன். ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை நோக்கி பார்க்க மாட்டானா என்று எதிர்பார்க்கிறார். எல்லாவற்றையும் என்கிட்ட கேட்கணும்னு எதிர்பார்க்கிறார். என்கிட்டே எல்லாத்தையும் கேட்கணும், என்கிட்டே எல்லாத்தையும் சொல்லணும், நான் தான் எல்லாத்தையும் அவனுக்கு செய்யணும் என்கிற ஒரு எண்ணம் ஆண்டவருடைய உள்ளத்தில் இருக்கிறது. ஆகவே நாம் அவரிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும். எரேமியாவின் புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு எட்டாததும் நீ அறியாததுமான பெரிய காரியங்களை உனக்கு தெரிவிப்பேன்னு சொல்ற. சங்கீதம் 50 சொல்ற 15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அவரிடத்தில் தெரியப்படுத்துவது மிக மிக அவசியம். என்னவா இருந்தாலும் சரி, ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும். 24 மணி நேரம் ஒரு நாளைக்கு, அதுல 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. இந்த இரவு 12 மணி நேரத்திலும் எந்த நேரத்தில் ஆனாலும் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் நம்முடைய ஆண்டவரால் கொடுக்க முடியும். அல்லேலூயா. அதை நம்புகிறவர்கள் மாத்திரம் அல்லேலூயா சொல்லுங்க. ஏடிஎம்ல கூட காசு இல்லாம போகலாம், ஆனால் நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒண்ணும் இல்லை. அவரால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி இருக்கிறார்.
நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறார். நாம் விசுவாசிப்போமானால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசியாதவன் அல்லது எவ்வளவேனும் சந்தேகப்படுகிறவன் தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக என்று யாக்கோபு சொல்லுகிறார் 1ஆம் அதிகாரத்தில். அப்போ எவ்வளவேனும் சந்தேகப்படக்கூடாது ஆண்டவர் பேர்ல. நான் ஒரு நண்பரிடத்துல, ஒரு ஊழியரிடத்துல 5000மோ 10,000மோ நான் கேட்டிருப்பேன். ஆனால் அவர் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ, அவரால் முடியுமோ முடியாதோ என்று நான் சந்தேகப்படுவது நியாயமானது. ஆனால் என் தேவனானது எல்லாம் கூடும். அவர் பேரில் நான் சந்தேகப்படுவேனால் கட்டாயம் நான் எதையும் பெற முடியாது. இல்லையா? மத்தேயு 17:20 சொல்லுகிறது, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று சொல்லியிருக்கிறார். உங்களால் கூடாத காரியம் ஒண்ணுமே இருக்காது என்று சொல்லியிருக்கிறார். லூக்கா 17:6 சொல்றாரு, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து வேரோடே பிடுங்கொண்டு சமுத்திரத்திலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்று சொல்லுகிறார். அது உங்களுக்கு கீழ்ப்படியும். என் மகளுக்கு வயது 31, திருமணம் ஆகல. என்னுடைய தங்கச்சி வீட்டுக்காரர் சொன்னாரு, நான் வரதட்சணை கேட்கிறவன் எவனுக்கும் கொடுக்க மாட்டேன் என் பொண்ணை அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருக்கேன். இதை அவர் கேட்டுட்டு அவர் சொன்னாரு, அப்படின்னா உன் பொண்ணை நீயே தான் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு. ஆனால் கர்த்தர் கிருபையினாலே இன்றைக்கு அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அது கெட்ட வார்த்தை கிடையாது. அல்லேலூயா என்பது கெட்ட வார்த்தை கிடையாது. அதனால நாம அல்லேலூயா சொல்றது தவறில்லை. பல விதமா சொல்லுவாங்க. அது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வார்த்தை, அது பிசாசின் பல்லை உடைக்கிற வார்த்தை, இப்படி பலவிதமாக அதற்கு வியாக்கியானம் சொல்லுவார்கள் அநேக ஊழியக்காரர்கள். ஆனால் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார் 145ஆம் சங்கீதத்தில் 1:2 சொல்லுகிறார், ராஜாவாகிய என் தேவனே, உம்முடைய நாமத்தை உயர்த்தி எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். எப்ப துதிக்கணும் அவரை? எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் பண்ணணும். அதை எப்ப செய்யணுமோ நாடோறும் செய்யணும்னு சொல்ற 2ஆம் வசனத்தில். நாடோறும், ஒவ்வொரு நாளும் அப்படின்னு சொல்ற. சங்கீதக்காரனாகி தாவீது இன்னொரு வசனத்தில் சொல்றாரு 34:1, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அதனாலதான் சங்கீதக்காரனாகிய தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது, என் தாசனாகிய தாவீது, என் தாசனாகிய தாவீது, என் தாசனாகிய தாவீது நிறைய இடத்துல சொல்றாரு. நிறைய இடத்துல சொல்றாரு அவரை பத்தி. எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர்கிட்ட தான் அவர் சொல்லுவார். கர்த்தரிடத்துல தான் முறையிடுவார். நான் போவேனா, அந்த தண்டை பிடிப்பேனா, ஆண்டவர் பேசுறார், போ எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்வாயின்னு சொல்றார். அவர் போற எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஆமா, விசுவாசம் அவர் பேர்ல மாத்திரம் நமக்கு இருக்கணும். வேற எதுவும் பேர்ல வச்சாலும் நீங்களும் நானும் சபிக்கப்பட்டவர்கள்.
வேற எது மேலேயும் நம்முடைய விசுவாசம் இருக்கக்கூடாது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அப்படியாக சொல்லுகிறது. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் சொல்லல. மனுஷன் பேர்ல நம்பிக்கை வைக்க கூடாது. மனைவி பேர்ல, புருஷன் பேர்ல, பிள்ளைகள் பேர்ல, நம்ம பிள்ளைங்க நாம செய்யற வேலையின் பேர்ல நம்பிக்கை வைக்க கூடாது. நமக்கு இருக்கிற சொத்து சுகம் பொன் பொருள்கள் அதன் பேர்ல நாம நம்பிக்கை வைக்க கூடாது. அப்படி வச்சோமானா நாம் சபிக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 7ஆம் வசனத்துல அந்த மனுஷனுடைய நிலைமை பரிதாபம்ன்றத 6ஆம் வசனத்துல நீங்க தெரிந்து கொள்ளலாம். அதை நான் வாசிக்கிறேன். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒரு இடத்திலும் தங்குவான். ஆமா, அவனுடைய நிலைமை கர்த்தரை நம்பாமல் உலகத்திலே இருக்கிறதை வைத்தும் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் பேர்ல வைத்திருக்கிற நம்பிக்கையை வைத்தும் அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்றும் அவர்களுடைய நிலை என்ன என்பதையும் 6ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். 7ஆம் வசனத்துல கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நிலைமை எப்படி இருக்கும்? அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை இல்லாத காலங்களிலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. அவன் செழிப்பாய் இருப்பான் என்று சொல்லுகிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் செழிப்பாய் இருப்பான். நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், சங்கீதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கட்டாயம் செழிப்பான். எப்படிப்பட்ட நாட்களிலும் சோதனை காலங்களிலும் கொரோனா காலங்களிலும் கூட எந்த குறையும் எனக்கு வைக்கல ஆண்டவர். கர்த்தர் என்னை நடத்தினார். இதுவரைக்கும் கடன் இல்லாமல் நடத்தி கொண்டு வருகிறார். எனக்காக எங்கேயும் நான் கடன் வாங்க மாட்டேன். அவர் கொடுத்தா வாங்குவேன், அவர் கொடுக்கலன்னா இல்லை, அவ்வளோதான். அவரை மாத்திரம் நம்பி இருப்பேன். அவர் கொடுக்கலன்னா சாவுமே, அவரையே நம்பி இது சாவுமே. ஏன் கடன் வாங்கணும்? கடன் சாபத்தில் இருக்குதே. நம்ம கடன்காரனா இருக்கக்கூடாது. கடன் சாபத்தில் வருது. 28ஆம் அதிகாரம் உபாகமத்தில் நம்ம கடன்காரனா இருக்கக்கூடாது. கடன்காரனா இருக்க வைக்க மாட்டார். ஆரம்பத்தில் நான் கடன் வாங்கிட்டு தான் இருந்தேன். அநேகர் கடன் இல்லை எனக்கு சொல்லும் போது எனக்கு அது எப்படி அப்படின்னு சொல்லி யோசித்த காலங்கள் உண்டு. ஆனால் வாழ்க்கையில நடைமுறையில கர்த்தரையே நம்பி இருக்கும் பொழுது அந்த வசனம் நிறைவேறுகிறதை நான் பார்த்தேன். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் செழிப்பான். அவனுக்கு ஒரு குறைவும் இருக்காது. நாம் கர்த்தரை நம்பி இருப்போமானால் அவர் சொன்னதை எல்லாம் கடைபிடிப்போம். அவர் சொன்னதை கடைபிடிக்கும் பொழுது நமக்கு ஒரு குறைவும் வைக்கிறது இல்லை ஆண்டவர். எரேமியா சொல்லும் பொழுது ஜனங்க சொல்றாங்க, நாங்க வானராக்கினிக்கெல்லாம் தூபம் காட்டும் போது, பலி செலுத்தும் போது, அதுக்கெல்லாம் வணங்கும் போது அப்பதான் நாங்க நல்லா இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கடவுளை நம்பினா தான் இந்த மாதிரி ஆகுது
அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஆண்டவருடைய வழியில நடக்கும் போதுதான் அவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுத்தாரு. நீங்க அவருடைய வழியை விட்டு விலகின பிற்பாடு தான் இதெல்லாம் உங்களுக்கு நேரிட்டது அப்படின்னு எரேமியா சொல்றார். சரி, அப்போ இதுல பதிலே இல்லாத ஒரு சம்பவம் இந்த வேதத்துல இருக்கிறது. தேவனே சாட்சி கொடுக்கிறார் யோபை குறித்து. உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்ப விட்டு விலகுகிற மனுஷனை போல அவரை போல ஒருவனும் பூமியில இல்லைன்னு அவரே சாட்சி கொடுக்கிறார். கடவுளே சாட்சி கொடுக்கிறார். அதுவும் பிசாசுகிட்ட சாட்சி கொடுக்கிறார். அவங்கிட்ட ஒப்பு கொடுக்கிறாரு. எல்லாத்தையும் பறிச்சிடறான். அந்த நிலைமை வேற யாருக்கும் வரல. ஏன் அப்படின்னா, யோபுவை போல வேற யாரையும் நம்பல ஆண்டவர். யோபுனுடைய சக்தி எவ்வளோன்னு தெரிஞ்சிருந்தார். வேதத்துல கொரிந்தியர்ல பார்க்கிறோம் 10:13 எல்லா மனுஷருக்கு வர்ற சோதனை தான் உங்களுக்கும் வருது. அவர் உங்கள் திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார். அப்போ நம்மளுடைய அதுக்கு பிற்பாடு யாருக்கும் திராணி இல்லை, இதை தாங்கிக் கொள்ளக்கூடிய திராணி. அதனால இவர் ஒருத்தர் தான் அதை அனுபவிச்சிருக்கிறார். இதுக்கு இந்த அனுபவம் வேற ஒரு ஆளுக்கும் வரல. அதுக்கு பிற்பாடு முன்னும் பின்னும் அவர் ஒருத்தர் தான் அதை எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். அவருக்கு மட்டும்தான் அந்த திராணி இருந்தது. ஓட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு இருக்கிறாரு. நண்பர்கள் வேதனைப்படுத்துறாங்க. அப்போ அவர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருக்கல. இந்த நிலைக்கு வரணும் எல்லாரும். ஒவ்வொரு கிறிஸ்தவன் எல்லாத்தையும் இழந்துட்ட பிற்பாடு மொட்டை அடிச்சுக்கின்னு சால்வை கிழிச்சு போட்டுக்கின்னு தரையில விழுந்து கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். இந்த நிலைக்கு வரணும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும். என்னத்தை இழந்தாலும், எதை இழந்தாலும் அவரை மட்டும் இழக்கக்கூடாது. எதை இழந்தாலும் அவரை துதிக்க கத்துக்கணும். நம்முடைய வாழ்க்கையில எதுவா இருக்கட்டும், எல்லாத்தையும் இழந்து போவோம், அவரை மட்டும் இழக்கக்கூடாது. அவரை மட்டும் நம்ம இழக்காம இருந்தோம்னா இழந்ததை எல்லாம் பெற்றுக்கொள்ளுவோம். அல்லேலூயா. யோபு எல்லாத்தையும் இழந்தார், உறுதியா இருந்தார், 2 மடங்கா பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்று சொல்லும் போது கொஞ்சம் அல்லேலூயா சொல்லுங்களேன் உற்சாகமா. எனக்கா செஞ்சார், யோகு தானே செஞ்சாருன்ற மாதிரி கம்முன்னு இருக்கிறீங்களா? அப்போ நிறைய பேர் ஆண்டவரே இவரை ரத்தத்தினையும் ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்றாங்க. அது தவறான ஆசீர்வாதம். எப்படி தப்புன்னு சொல்றேன்னா, யோபுக்கு 7000 ஆடு இருந்தது, 14,000 மாறிடும். 3000 ஒட்டகம் இருந்துச்சு, 6000 ஒட்டகமா மாறிடும். 500 ஏர் மாடு இருந்துச்சு, 1000 ஏர் மாடா மாறிடும். 500 கழுது இருந்துச்சு, 1000 கழுதியா மாறிடும். இல்லையா? நான் 100 ரூபாய் காணிக்க கொடுக்குறேன், ஆண்டவரே இவர் ரத்தத்தையும் ஆசீர்வாதினா எனக்கு 200 ரூபாய் தானே கிடைக்கும். ஏன் ஆசீர்வதிக்கிறதுக்கு உனக்கு அவ்வளோ கஷ்டம், கஞ்சத்தனம்? அது இல்லாமல் ஆசீர்வதி ஆண்டவர்னு தாராளமாக ஆசீர்வதிக்கிறது அவர் தானே. நீயா கொடுக்க போற? தாராளமா ஆசீர்வதி. இடம் இல்லாமல் போக மாட்டோம் ஆசீர்வதி ஆண்டவரே உங்களன்னு சொல்லுங்க. 1000 மடங்கு ஆசீர்வாதம் கூட சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க பெருகி இருந்தாங்க அந்த நேரத்தில். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு நீங்க பெறுவீங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னேன். நமக்கு 1000 மடங்குன்னா பத்தாது. 1000 ரூபாய் ஒரு 100 ரூபாய் கொடுக்குறேன்னா 1000 மடங்கு ஆசீர்வாதம்னா எவ்வளோ தான் வரும்? 1000 100 தான் வரும் இல்லையா? 1000 100 எவ்வளோ? 1 லட்சம் தான் வரும். அளவில்லாமல் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லிடுங்க. அவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கட்டுமே.
அதில் நம்ம கஞ்சித்தன்னம் பண்ணக்கூடாது. சரி, 1000 மடங்காக இவர் ஆசீர்வதிச்சிட்டாக்கா இவர் பெரிய ஆள் ஆகிடுவாருன்னு நம்மளுக்கு பொறாமே வரக்கூடாது இல்லையா? ஆகையினால நம்முடைய வாழ்க்கையில நாம் அவருடைய ஆலோசனையில நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, அவருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது என்ன நடக்கும்? அவர்கள் தங்களுடைய பொல்லாத வழிகளிலிருந்து அவர்களை மாற்ற முடியும். அது மட்டும் இல்ல, அவருடைய வார்த்தையில தான் வல்லமை இருக்கிறது, அவருடைய வார்த்தையில அற்புதம் இருக்கிறது, அவருடைய வார்த்தையில சுகம் இருக்கிறது, அவருடைய வார்த்தையில ஆசீர்வாதம் இருக்கிறது, அவருடைய வார்த்தையில விடுதலை இருக்கிறது. எல்லாம் அவருடைய வார்த்தையில இருக்கிறபடினால அவருடைய வார்த்தையே சொல்லுவோம். நான் சில ஊழியக்காரர்களுக்கு சொல்கிறது உண்டு, ஒண்ணுமே தெரியலையா, பைபிளை நிறுத்தி நிதானமா படிச்சுட்டு காணிக்கை எடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போ, கர்த்தர் பேசுவார் அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லுவோம். ஆகையினால கர்த்தர் இந்த வசனங்களின்படி ஆண்டவருடைய வார்த்தையின் பேரில் நாம் விசுவாசம் வைத்து அதை அறிக்கை செய்யும் பொழுது, அவரிடத்துல நம்ம தேவைகளை தெரிவிக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வரும். அல்லேலூயா. அதனால ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வருவதற்கு நம்முடைய அவிசுவாசம் தடையாயிராதபடிக்கு, சந்தேகம் ஆண்டவர் பேர்ல வராதபடிக்கு முழுமையாய் ஆண்டவரை சார்ந்திருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராங்க. பாடல் பாடலுக்கு நன்றி. பிரசனத்தில் சிறகில்லாமல் பார்க்கிறேன், சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பார்க்கிறேன், உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரேன், என் கோட்டையானீரேன், என் துருகமாயினீரே, என் நண்பரானீரேன். என் தஞ்சமானீரேன், என் கோட்டையானீரேன், என் துருகமானீரே, என் நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உறவாக்கும் உறவே, உறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, உறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசனத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வே மெய்யாக மாற்றினீர், மண்ணான என்னை உன் கண்கள் கண்டது. பொய்யான வாழ்வே மெய்யாக மாற்றினீர், மண்ணான என்னை உன் கண்கள் கண்டது. உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். படைக்கப்பட்ட காரியங்களுக்காக செய்தார். சோதரம் அந்த நாள் அருமையாக கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்களையாக ஆசீர்வதிப்பாராக. அதுவே இந்த ஐக்கியத்தை நாம் நடத்த கர்த்தர் செய்கிறார். எனக்கும் நீங்கள் போன மாதம் ஜெயிச்சிங்க, எனக்கு இந்த போன மாதம் ஆராதனை வைத்தது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. 1ஆம் தேதியில வைத்தது இன்னும் ஒரு பெரிய ஆசீர்வாதம். இந்த 1ஆம் தேதி எனக்கு ஆசீர்வாதமாக என் கையில குறையில்லாதபடி என் கையில காசு இருந்துகிட்டே இருந்தது இந்த மாசம். அதே போல ஊழியர் ஐக்கியத்தையும் இல்லைன்னாத அளவுக்கு நடத்துற கர்த்தருக்கு. ஆகவே ஜெபித்தவங்களுக்கு நன்றி. தொடர்ந்து எனக்கு ஜெபித்துக் கொள்ளுங்க. எனக்கு ஒரே ஒரு காரியம் என்னன்னு கேட்டா, ஆண்டவர் வீட்டில் இருக்கும்போது நைட்டு இருக்கும்போது தான் என்னுடைய மகன் நினைப்பு எனக்கு மனசு அப்படியே அலப்பாயிடுச்சு. வெளியில் போயிட்டேன், எனக்கு தெரியல. அதனால் நான் பகலில் வெளியில் போனேன். பகல் நைட்டு அதுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ந்து நான் ஜெபம் பண்ணதெல்லாம், ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துக்கு
உகந்தவனா என்னை மாற்றும். இந்த உலகத்தை வாழ்க்கையில் நான் எப்படி இருந்தாலும் சீக்கிரமாக பரலோக ராஜ்யத்தின் இடத்தில் வரணும் ஆண்டவரே. அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை எனக்கு கிடைக்காம போயிடக்கூடாது, அது எனக்கு வேணும் ஆண்டவரே. அப்படிதான் ஜெபம் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த உலக வாழ்க்கையானது மாயை, கொஞ்ச காலம் இருந்து போகிறோம். அல்லேலூயா. பரலோக வாழ்க்கை தான் முக்கியம். இந்த உலகத்தில் என்னத்தை சேர்த்து வச்சாலும் கொண்டு போகிறதே கிடையாது. ஆனால் ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வளர்ந்தா பரலோகத்தில் நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்குது. அதைத்தான் நான் வாஞ்சிக்கிறேன். ஆகவே நீங்களும் அதை வாஞ்சிங்க. நம்ம கொஞ்சம் பேரால் இந்த ஆராதனை பண்ணாலும் தொடர்ந்து நம்ம இதுக்காக ஜெபிப்போம். உங்களுடைய ஊழியம் ஆசிரமமாக இருக்கா நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய ஊழியம் குடும்பம் ஆசிரமமாக இருக்கா நீ ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம ஐயா அவர்கள் ஜெபித்து நம்ம ஆசீர்வாதம் கொடுக்கிறேன். எங்களை நேசிக்கிற பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மண்ட வருகிறோம். எம்மட்டுமாய் நாங்கள் ஜெபித்த ஜெபங்கள், விண்ணப்பங்கள், பாடல்கள் எல்லாம் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. வந்திருக்கிற தேவதாசர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி திடப்படுத்தி சுகப்படுத்தி அனுப்புகிறாக. ஒருவரும் வெறுமையாய் போகாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதத்தினால் நிரப்பும். இதை நடத்துகிற நம்முடைய தாசனை அவருடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். அவருடைய சபை ஊழியத்தையும் IMTV ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய சித்தம் அவர்களை நிறைவேறட்டும். உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். உங்களுடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். அவருடைய தேவைகள் சிறியதோ பெரியதோ எதுவாக இருந்தாலும் அதை சந்திக்க நீர் வல்லவராக இருக்கிறீர், பூர்த்தி செய்ய வல்லவராக இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காணிக்க கொடுத்த பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கும். எல்லா துதிக்கான மகிமையாக உமக்கு செலுத்துகிறோம். ரட்சகர் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆசீர்வதித்து உன்னை காத்துக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாயிருக்கிறது. கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிடுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம்மோடு சகல பரிசுத்தவான்களோடும் இந்த ஸ்தல போதகர் குடும்பத்தோடும் தங்கியிருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Hallelujah. Hallelujah.